வரலாறு அது நம்ம படிக்கிற புத்தகத்தில் மட்டுமா இருக்கு இல்லை, கடலுக்கு அடியிலையும் நிலங்களுக்கு அடியிலையும் புதைஞ்சு கிடக்கு. பல ஆயிரம் ஆண்டு காலமா மனித இனம் ஒரே மாதிரியான கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய நிலம், மாபெரும் வெள்ளம், ஒரே இரவில் மறைந்த நாள். தமிழர்கள் இதை குமரிகண்டம்னு சொல்றாங்க, கிரேக்கர்கள் இதை அட்லாண்டிஸ்க்கு சொல்றாங்க. நம்ம மட்டும் இல்லை, உலகின் பல கலாச்சாரங்கள் ஒரே மாதிரியான பெருவெள்ள கதைகள் இருக்கு. இவையெல்லாம் வெறும் கற்பனையா இல்லை, நம்ம இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத நம்மளோட வரலாறு. இது நம்ம இழந்த நிலங்களின் வீடியோ. என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய என் மக்களே, நான் அரசு இளரசு. நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு நமக்கு புரியும். குமரிகண்டம். தமிழ் இலக்கியங்கள்ல குமரிகண்டம் பற்றின குறிப்புகள் இருக்கு. சில புத்தகங்கள்ல தெற்கில் நம்ம இழந்த நிலங்களை பற்றி பேசியிருக்காங்க. இதனால்தான் பல தலைமுறைகளா குமரிகண்டன்ற பேரை தமிழர்களோட நினைவிலே வாழ்ந்து வருது. ஆனால் இன்றைய தொல்லியல் மற்றும் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பேரில் ஒரு கண்டம் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையும் கிடைக்கல. அதனால் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இதில் சொல்கிற கருத்து, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரலாறில் நடக்கவே இல்லை, இது வெறும் இலக்கிய கருத்து மட்டும்தான். சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவஞானி புளூட்டோ அட்லாண்டிஸ் என்ற சக்தி வாய்ந்த தீவை பற்றி எழுதியிருக்கார். செல்வமும் அறிவும் அதிகாரமும் எல்லாமே அந்த நாகரிகத்துக்கு இருந்தது. ஒரே நாளில் கடலுக்குள்ள மறைந்ததாக அவர் எழுதியிருக்கார். வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் இதை தத்துவ கதைனும் உவாமைன்னு கருதுகிறாங்க. இதுவரை அட்லாண்டிஸ் இருந்ததுக்கான உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆதாரம் கிடைக்கல. ஆனால் குமரிகண்டம் மட்டும் இல்லை, உலகின் பல பகுதிகளில் கடலில் மறைந்த நிலங்களை பற்றிய கதைகள் இருக்குது. கிரேக்கர்களுக்கு அட்லாண்டிஸ், நமக்கு குமரிகண்டம். அது மட்டும் இல்லை, உலகின் பல கலாச்சாரங்கள்லையும் நாகரிகங்கள்லேயும் பெருவெள்ள கதைகள் இருக்குது. சுமார் 500க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இந்த கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வெறும் கதைங்களா? இல்லை,